வேதனை என்றாலே அது கடும் விஷம்தான். நாம் சிறு குழந்தையாக பிறந்ததிலிருந்து நாம் வளர்ச்சியில் நாம் வயது ஏற ஏற எத்தனையோ சந்தர்ப்பங்களில் எத்தனையோ விதமான வேதனைகளை நுகர நேருகின்றது. இப்படி அந்தந்த காலங்களில், அதாவது முந்தைய நிலைகள் பதிவானது இனம் புரியாத அந்த வேதனை உணர்வுகள் உடலுக்குள் அணுக்களாக விளைந்துதான் இருக்கின்றது. ஆனாலும் அந்த வேதனை உணர்ச்சிகள் உயிருக்கு எட்டும் பொழுது அது என்னெல்லாம் செய்கின்றது, அதனால் ஏற்படும் வலியோ உபாதையோ நோயோ இவைகளை எந்த முறைப்படி அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று இந்த உபதேசத்தில் ஞானகுரு உணர்த்துகின்றார்கள். உதாரணமாக, ஒரு முள் அதிலே போய் நாம் தெரியாமல் மிதித்து விட்டோம் என்றால் உடனே என்று இந்த உணர்ச்சிகள் நமக்குள் தூண்டுகின்றது, வலி வருகின்றது. ஆக முதல்ல உயிருக்குத்தான் அந்த உணர்ச்சிகள் தெரிய வருகின்றது. அப்பொழுது கண் என்ன செய்கின்றது, எந்த இடத்திலே குத்தியது, எந்த இடத்திலே அந்த வலி வருகிறது என்று, அது முள்ளா வேற எதுவும் குச்சியா அல்லது இரும்பா ஆணியா என்று கூர்ந்து கவனிக்கின்றோம். காலிலே அது ஏறிவிட்டதா என்ன என்ற வேதனையுடன் அதை நுகர்கின்றோம். இப்படித்தான், அதாவது அந்த நேரத்தில் எப்படி அந்த உணர்வுகள் சரக்கென்று அந்த உணர்ச்சிகளை தூண்டுகின்றது. இது போன்ற ஏற்கனவே முதலில் சொன்ன மாதிரி நாம் இளம் பருவத்திலிருந்து சுவாசித்த அந்த வேதனை உணர்வுகள் எத்தனையோ அணுக்கள் அதனுடைய உணர்ச்சிகளை தூண்டும். அது அந்த வலி இருக்கிறது என்றால், அந்த வலி வருகிறது என்றால் நம்மால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? ஏனால் முன்னாடி அப்படி வேதனைப்பட்டது, அதாவது பசிக்கு அதனுடைய உணர்வுகளை நுகரும் பொழுதுதான் உயிரில் பட்டு அந்த வேதனை அறிய முடிகின்றது. ஆனால் அந்த மாதிரி நேரங்களிலும் நம்மை அறியாமலே இனம் புரியாதபடி இந்த வேதனைகள் வந்தால், ஈஸ்வரா என்று உயிரிடம் தொடர்பு கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று நம் நினைவை துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்த வேண்டும். புருவ மத்தியிலே அதை தடைப்படுத்தி வேதனைப்படும் அணுக்களுக்கு உணவு போய் சேராதபடி தடைப்படுத்த வேண்டும். கண்களை மூடி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்று கண்ணின் நினைவு உடலுக்குள் செலுத்தி, எங்கே வலி எடுக்கின்றதோ வேதனை வருகின்றதோ அங்கே கண்ணின் நினைவை செலுத்த வேண்டும். அதாவது உடலில் உள்ள அந்த வேதனையை உருவாக்கும் அணுவிற்கு துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று கண்ணின் நினைவை செலுத்த வேண்டும். இப்படி திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வர வேண்டும். இவ்வாறு செய்ய செய்ய அந்த அணுக்களுக்குள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர்ந்து விஷத்தன்மைகள் குறைந்து வலி குறைய ஆரம்பிக்கும். இதை போல இந்த உணர்வின் தன்மையை நாம் செலுத்த செலுத்த சிறுக சிறுக அவருடைய வீரிய சக்தி இழந்து நல்ல அணுக்கள் நமக்குள் வலுப்பெற தொடங்கி விடுகின்றது. இதைத்தான் கண்ணன் கருவில் இருக்கும் குழந்தைக்கு உபதேசித்தான் என்று சொல்வார்கள். இப்படி உடலில் வளர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் எத்தனையோ விதமான அணுக்கள் நமக்குள் இருக்கின்றது. அருள் ஒளியை கண்ணிலே கவர்ந்து கண்ணின் நினைவோடு உடலுக்குள் நினைவை செலுத்தப்படும் பொழுது கண்ணுடைய நினைவாற்றல் அது ஊடுருவி அங்கே பாய்கின்றது. எங்கே வலி இருக்கின்றதோ நேராக கண்ணின் நினைவை அங்கே செலுத்தினோம் என்றால் இந்த வலி சிறுக சிறுக குறைய தொடங்கும். இதே போல ஒரு சிலருக்கு நரம்பு மண்டலங்களில் கைகால் குடைச்சலோ மற்ற நிலை இருந்தாலும் இதே போன்று துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் இரத்த நாளங்களில் கலந்து எங்கள் நரம்பு மண்டலம் முழுவதும் படர்ந்து எங்கள் தசைகளுக்குள் கலந்து எங்கள் உடல் உறுப்புகள் படர வேண்டும் என்று இதையும் உள்முகமாக செலுத்தல் வேண்டும். இப்படி கண்ணின் நினைவை செலுத்தி உடல் உறுப்புகள் முழுவதிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி அது படர வேண்டும் என்று செலுத்த செலுத்த ஒரு மின்சாரம் பாய்வது போன்று உடலுக்குள் துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் பாயும். சிறுக சிறுக இதை நாம் ஒரு பழக்கமாக கொண்டு வந்தோம் என்றால், அதாவது பழக்கம் என்றால் முதலிலே சொன்னது போன்றுதான், ஒரு முள்ளோ ஆணியோ ஏதோ குத்தினால் உடனே எப்படி அந்த உணர்வு நினைவுகள் அது நமக்கு தோன்ற நேருகின்றதோ இதே போன்றுதான் அந்த வலி தோன்றக்கூடிய இடத்திலே கண்ணின் நினைவை செலுத்தி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி நாங்கள் பெற வேண்டும். அது எந்த இடத்தில் அந்த வலியோ வேதனையோ அங்கே துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர வேண்டும் என்று இப்படி சிறிது நேரம் இதை பழக்கப்படுத்தி விட்டோம் என்றால், வலி வரும்பொழுதெல்லாம் இதை செய்து பழகிவிட்டால் ஓரளவுக்கு நாம் அந்த வேதனை என்று சொல்லுகின்றமே
சிறு வயதிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட அத்தகைய அணுக்கள் நம் உடலுக்குள் மீண்டும் அதனுடைய நினைவை கலந்து எழச் செய்து நம் கண்ணின் நினைவுக்கோ மற்ற புலநினைவுகளுக்கோ உணர்வை கொண்டு வந்து நம்மை அறியாமல் இனம் புரியாதபடி அந்த வேதனைப்பட செய்யும் நிலைகளை மாற்றி அமைக்க முடியும். இப்படித்தான் வேதனைகளை சிறுக சிறுக நாம் மாற்றி அமைக்க முடியும். ஏன்னா நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறியாத நிலையில் எத்தனை வேதனை எடுத்திருப்போம். அந்த வேதனைகளை மாற்றுவதற்குத்தான் குருநாதர் இந்த விளக்க உரையை கொடுக்கின்றார்கள். வேதனையும் குறைக்க முடியும், வலியையும் குறைக்க முடியும், நோயையும் குறைக்க முடியும், நாம் மகிழ்ந்து வாழும் சக்தியும் பெருக்கிக் கொள்ள முடியும்.